கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தை பேச கர்த்தர் கொடுத்த பெரிதான ஸ்லாக்கியத்துக்காக முதலாவது அவருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நம்ம அநேக நேரத்துல நினைக்கலாம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாடு வருது, எனக்கு மாத்திரம் ஏன் கஷ்டங்கள் வருது, எனக்கு மாத்திரம் ஏன் அவமானங்கள் வருதுன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கலாம். பாருங்க, நமக்கு முன்மாதிரியா நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் அநேக காரியங்களை வாழ்ந்து காண்பித்து செஞ்சிருக்கிறார். ஆமென். இந்த நாட்களை நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படணும்னு வாஞ்சிக்கிற ஒரு வார்த்தை எபிரேயர் எழுதின புஸ்தகம் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமேன். பாருங்க, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்படின்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், நிச்சயமா நான் பிதாவினுடைய வலது பாரிசத்துல வீற்றிருப்பேன், அவருடைய வலது பாரிசத்துக்கு நான் செல்லுவேன்ற ஒரு சந்தோஷம் மாத்திரம் அவருக்கு முன்னாடி இருந்ததுனால அவர் வாழ்ந்த நாட்கள் எத்தனை விதமான அவமானங்கள் வந்தது பாத்தீங்களா, அவருக்கு எத்தனை விதமான சிலுவையின் பாடுகள் வந்தது பாருங்க. இது எல்லாவற்றையும் அவர் எதற்காக சகித்தார் என்றால், பிதாவானுடைய வலது பாரிசத்துல நிச்சயமா நான் வீற்றிருப்பேன்ற ஒரு சந்தோஷம் பாருங்க. அந்த சந்தோஷம் மாத்திரம் முன்னாடி இருக்கும்போது அவருக்கு முன்பதாக வந்த இந்த சிலுவையின் பாடுகள், இந்த அவமானங்கள் எல்லாமே அவர் ஒன்றுமே இல்லாம எல்லாவற்றையும் சகித்து செஞ்சாருன்னு சொல்லிட்டு இந்த வேத வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளும் இயேசு கிறிஸ்துவ நம்மளும் பரலோகத்துல சந்திப்போன்ற ஒரு சந்தோஷத்தை நமக்கு முன்பதாக வைக்கும்போது, இந்த கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு வருகிற எல்லா பாடுகளையும் நம்ம பொறுமையோடு சகிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த எல்லாவற்றையும் எல்லா அவமானங்களும் மேற்கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் பலத்தையும் நம் தேவனாகிய கர்த்தரே நமக்கு தருகிறவரா இருக்கிறார். பாருங்க, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்துல இப்பொழுது வீற்றிருக்கிறார். ஆமேன். அவர் சிலுவையை சகித்தார், பாடுகளை அவமானங்களை ஏற்றுக்கொண்டு சகித்தார். இப்போது பிதாவனுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். இதே போலதான் கிறிஸ்துவை முன்மாதிரியாய் வைத்து நம்மளும் பரலோகத்துல நம்மளும் பிரவேசிப்புன்னு ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா அவமானங்களையும் சகித்து முன்னேறும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு பலன் கொடுத்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்துவாராக. இயேசுவின் நாமத்தினால 2 நிமிடங்கள் மாத்திரம் நம்ம ஜெபிக்கலாமா? நன்றியோடு நம்ம ஜெபிக்கிறோம். இயேசப்பா, இந்த காலை நேரத்துல ராஜா நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த அவமானம், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம், இந்த கண்ணீர் என்று தகப்பனே மனவேதனைகளோடு உண்மை நோக்கி பார்க்கிற அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா அவமானங்களையும் எல்லா சிலுவையின் பாடுகளையும் ராஜா, சிலுவை போன்ற பாடுகளையும் சகிக்கத்தக்கதான ஒரு பலனை அப்பா என் தேவ ஜனங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தகப்பனே ஒவ்வொருவரும் முன்னேற நீங்க கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பலன் மாத்திரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழிநடத்தட்டும். நாங்கள் சிறுகணும், எங்கள் கர்த்தர் பெருகணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.